வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி தனித்தமிழ் இயக்கம் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் சிலப்பதிகார விழா புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவில் தமிழ்மொழி மற்றும் சமூக பணிக்காக வழங்கப்படும் தனித்தமிழ் விருதுகள் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுச்சேரி மாநில துணை செயலாளர் பாவாணன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டன. வைகோ விருதுகளை வழங்கி இருவரையும் கௌரவித்தார். பின்னர் பேசிய வைகோ, உலக இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்திற்கு தனித்துவமான இடம் இருப்பதாக குறிப்பிட்டார். சாதாரண மக்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட மகத்தான இலக்கியமாக சிலப்பதிகாரம் விளங்குவதாகவும், தமிழர் நாகரிகம், பண்பாடு, நீதி மற்றும் அறத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் படைப்பாக இது திகழ்கிறது என்றும் கூறினார். மேலும் சிலப்பதிகாரத்தின் பெருமையை மக்களிடம் கொண்டு சென்றதில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பங்களிப்பு முக்கியமானது என்றும், பூம்புகார் திரைப்படம் உள்ளிட்ட அவரது படைப்புகள் மூலம் தமிழ் இலக்கியம் பொதுமக்களிடம் சென்றடைந்ததாகவும் தெரிவித்தார். தமிழ் உலகின் தொன்மையான செம்மொழி என்றும் அதன் இலக்கிய மரபுகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது ஒவ்வொரு தமிழரின் கடமை என்றும் வலியுறுத்திய வைகோ, தமிழின உரிமை மற்றும் இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தோர் திரளாக கலந்து கொண்டனர். தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னே பேசிய நண்பர்கள் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதாலும் நேரம் கருதி இடையூறாக இல்லாமல் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். வணக்கம். அவர்களுடைய விருப்பப்படி சட்டமன்ற சேர்ந்தோங்கய்யா. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு பொறுப்பேற்று நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் நாடு தழுவிய கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில குழு சார்பில் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐஎஸ்எஃப் மாநில துணைத் தலைவர் பிரவீன் தலைமை தாங்கினார். இதில் ஏஐஎஸ்எஃப் புதுச்சேரி மாநில செயலாளர் வழக்கறிஞர் முரளி, அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில செயலாளர் எழிலன் மற்றும் மாநில தலைவர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அப்பொழுது பேசிய அவர்கள், நீட் தேர்வில் தொடர்ந்து நடைபெற்று வரும் முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக குற்றம் சாட்டினர். எனவே நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்து வினாத்தாள் கசிவிற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியின் நிறைவில் ஏஐஎஸ்எஃப் மாநில பொருளாளர் ஆகாஷ் நன்றி கூறினார். ஏழை எளிய மாணவர்களை கண்டிக்கின்றோம். பதவி விலகிய கல்வித்துறை, மானங்கெட்ட கல்வித்துறை அமைச்சரே தெரியலையா? பீகாரில் தெரியலையா? முன்னாடியே வந்து போச்சு. தெரியலையா? உங்களுக்கு தெரியலையா? போராட்டம், இது போராட்டம். சார்பாக இந்தியா முழுவதுமே
இன்குலாப் இன்குலாப் ஜிந்தாபாத் ஏஎஸ்எஃப் ஜிந்தாபாத் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் சார்பில் செயல்படுத்தப்படும் பிரதமர் ஆவாஸ் யோஜனா வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் வீடு கட்டும் மானியத்தில் முதல் தவணையாக ரூபாய் 1 லட்சம் வழங்குவதற்கான ஆணை மற்றும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பயனாளிகளுக்கு முதல் தவணை மானிய ஆணை மற்றும் அடையாள அட்டைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மானிய தொகை வழங்குவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரூபாய் 5 லட்சம் மானிய தொகையில் முதல் தவணையாக ரூபாய் 1 லட்சம் பெறுவதற்கான ஆணைகளை 53 பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் 2வது தவணைக்கான ஆணையை ஒருவருக்கும் 3வது தவணைக்கான ஆணையை 2 பயனாளிகளுக்கும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் உதயகுமார், அதிகாரிகள் தாஸ் மற்றும் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனாளிகளை வாழ்த்தினர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் நேயம் மக்கள் கழகம் சார்பில் முதியவருக்கு இலவச கண்கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி வாழ்த்துக்களுடன் அக்கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட விநாயகம் தனது சொந்த செலவில் அப்பகுதியை சேர்ந்த முதியவருக்கு கண்கண்ணாடியை வழங்கினார். பின்னர் முதியவருக்கு நேரடியாக கண்கண்ணாடியை அணிவித்த விநாயகம் 4 இதழை வழங்கி படிக்க சொல்லி பார்வை தெளிவாக உள்ளதா என்பதை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் திட்ட பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், ஊசுடு தொகுதியை சேர்ந்த 55 பயனாளிகளுக்கு புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணிகளுக்கான முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், அரசு வழங்கும் வீட்டு வசதி திட்டங்களை பயனாளிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்களது சொந்த வீடு கட்டும் கனவை விரைவில் நனவாக்க வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரியத்தின் இளநிலை பொறியாளர் பாஸ்கர், தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார், வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, ஊசுடு தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். பாருமா ஒரு குரூப் டீம் அது வாங்க வாங்க. அது நம்பர்
புதுச்சேரியின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஈஸ்ட் கோஸ்ட் ஹாஸ்பிட்டல் தனது அதிநவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அமைப்பான டாக்டர் இசி மூலம் 15க்கும் மேற்பட்ட சிக்கலான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. உலக தரத்திலான ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் அதிக துல்லியம், பாதுகாப்பு மற்றும் குறைந்த காயங்களுடன் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தின் மூலம் நோயாளிகளுக்கு குறைந்த வலி, குறைவான இரத்த இழப்பு, மிக சிறிய தழும்புகள், விரைவான குணமடைதல் மற்றும் குறுகிய காலத்தில் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் வசதி கிடைப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் நோயாளிகள் இயல்பு வாழ்க்கைக்கு விரைவாக திரும்பவும் இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது. குறிப்பாக ஹெர்னியா அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பல நோய்கள் அறுவை சிகிச்சை நடைபெற்ற அதே நாளிலே அல்லது மறுநாளிலோ வீடு திரும்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது டாக்டர் இசி ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தின் மூலம் ஹெர்னியா மற்றும் பித்தப்பை அறுவை சிகிச்சைகள், புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக அறுவை சிகிச்சைகள், பெருங்குடல் மற்றும் பொது அறுவை சிகிச்சைகள், மகளிர் நோயியல், கைனகாலஜி அறுவை சிகிச்சைகள், உடல் பருமன், பரியாட்ரிக் சிகிச்சைகள் உள்ளிட்ட பல்வேறு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் வெங்கட்ராம் கூறுகையில், தொழில்நுட்பம் மற்றும் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நடத்தாது மருத்துவரின் அனுபவம், திறமை மற்றும் சரியான மருத்துவ முடிவுகளே வெற்றியின் அடிப்படை. டாக்டர் இசி ரோபோட்டிக் அமைப்பின் மூலம் எங்களது நிபுணர்களின் அனுபவமும் உலக தரத்திலான தொழில்நுட்பமும் இணைந்து நோயாளிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் உயர்தர சிகிச்சையை வழங்குகிறது. இதனால் புதுச்சேரி மற்றும் அண்டை மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் அதிநவீன சிகிச்சைக்காக பெருநகரங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றார். மேலும் தற்போது சிறுநீரக மருத்துவம், கான்ஸ்ட்ரோ என்டனாலஜி மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இந்த ரோபோட்டிக் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் மேலும் பல மருத்துவ பிரிவுகளுக்கும் இந்த சேவை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சார், இதுவரையும் 15 சர்ஜரிஸ் பண்ணியிருக்கீங்க. அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அந்த டாக்டர்ஸ்லாம் அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள். அவங்ககிட்ட இருந்து டேரெக்டாக நம்ம ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ரோபோட்டிக் சர்ஜரியோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு மேக்னிஃபிகேஷன் ஜாஸ்தி. ஸோ அதனால் இருக்கிறதே ரொம்ப சின்ன ரத்த குழையாக இருந்தாலும் நம்மளுக்கு நார்மலாக தெரியாது. ஓப்பன் சர்ஜரிக்கு, லேப்ரோஸ்கோபிக்கு, ரோபோட்டிக்கில் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன் ரொம்ப கம்மி, பிளட் லாஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி துல்லியம் ஜாஸ்தின்றதுனால நரம்பு பாதிப்பு கம்மியான வலியும் கம்மி. துல்லிய சர்ஜரி அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாக இருக்கும், ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்கும். இதில் தான் அட்வான்டேஜஸ் ஆக்சுவலாக. நம்ம பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, கடைசியாக அவங்க கிட்ட டெஸ்டிமோனியலும் இங்கே வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இதில் டாக்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? ஸோ இப்போது நெக்லெக்ஸ் இருந்தாங்க எப்படி ஓப்பன் சர்ஜரியில் இருக்க லேப்ரோஸ்கோபி அக்செப்டன்ஸ் பேஸில் இருக்கோ அந்த மாதிரி இப்போ லேப்ரோஸ்கோபியில் ரோபோட்டிக் சர்ஜரியோட அக்செப்டன்ஸ் பேஸ். ஸோ எப்படி லேப்ரோஸ்கோபிக்கு ஒரு லேர்னிங் எப்படி அதில் நம்ம எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டு அதெல்லாம் பண்ணோம்னா அதோட ஃபுல் அட்வான்டேஜ் எப்படி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அந்த அக்செப்டன்ஸ் பேஸ் நம்ம ட்ரைனிங் பேஸ். ஸோ ரோபோட் பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினெட்லி அந்த லேர்னிங் பட் நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம பார்க்குற ஃபீட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் குட் ஆக்சுவலி. இட் இஸ் லைக் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குது பேஷண்ட்ஸ். அட் த சேம் டைம் சர்ஜன்ஸ் பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோப்பியில் ரொம்ப ஆக்வர்டான பொசிஷனிங், ரொம்ப நேரம் நிற்க வேண்டி வரும். அண்ட் நிறைய சர்ஜன்ஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் பேஷண்ட் அட்வான்டேஜஸ், சர்ஜனோட டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ரோபோட்டிக் சர்ஜரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபிக்ஸில் எல்லாம் சர்ஜன் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் நிமிட்டே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு கம்ஃபர்டபுளாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபெட்டிக் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ லேப்ரோஸ்கோப்பியில் ஒரு 8 hours 10 hours 12 hours பண்ணுற சர்ஜரிலாம் நீங்கள் ரோபோட்டிக் பண்ணுறப்போ உட்காந்துட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபெட்டிக் ரிலேட்டட் வர காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கன்வர்சபிள்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெங்கட் சார் சொன்னாப்புல லேப்ரோஸ்கோப்பிக்கும் இதுக்கும் என்ன நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மேக்னிஃபிகேஷன். ஸோ ஒரு லேப்ரோஸ்கோப்பியில் 3 மடங்கு நம்மளுக்கு கிடைச்ச மேக்னிஃபிகேஷன் ரோபோட்டிக்கில் கிட்டத்தட்ட 10 மடங்கு நம்ம மேக்னிஃபிகேஷன் கிடைக்குது. ஸோ இதனால் என்ன தெரியுது அப்படின்னா சின்ன பிளட் வெசல்ஸ், சின்ன நர்வ்ஸ்லாம் கூட நமக்கு ரொம்ப அக்யூரேட்டாக தெரியுது. ஸோ பிளட் வெசல்ஸை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியறதுனால பிளட் லாஸ் அல்டிமேட்லி ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் அகெயின் நம்ம எப்படி முன்னாடி மார்டாலிட்டி குறைக்கிறது ஒரு எய்மாக இருந்துச்சு. உருளையன்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் மின்வெட்டு மற்றும் மின்னழுத்த குறைபாடு பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேர் என்கின்ற குப்புசாமி
மின்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளுடன் தனது அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் கோவிந்தசாலை, கல்வி பங்களா, பள்ளிக்கூடம் மெயின் ரோடு, பகத்சிங் வீதி, கருணாநிதி வீதி, பாரதிதாசன் வீதி, திருவள்ளுவர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மின் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் திருவள்ளுவர் வீதி, பள்ளிக்கூடம் மெயின் ரோடு இணைப்பு பகுதியில் புதிய மின்மாற்றி அமைத்து தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆலோசனையில் மின்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள், பொறியாளர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் நேர்முக உதவியாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற மறுசீரமைப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சேர்ந்து கொடுத்து நாசம் பண்ணிட்டாங்க. ரோடு என்ன செஞ்சாங்க, பெரிய பெரிய பள்ளம் தோண்டி இது பண்ணிட்டாங்க. திருப்பி ரோடு போட அந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறத எல்லாம் வீட்டுக்குள்ள வர தண்ணி உள்ள போகுது இல்லையா, அது குழா அதை ஒன்றுமே செய்யாது. என்ன செய்யணும், நீட்டு பைப் மட்டும் போட்டு விட்டு குறுக்கு பைப்பு நீட்டு பைப் மட்டும். ஆமாம் சார், ஃபெயிலர் திட்டம் நேற்று கூட சி ஆஃபீஸில் அவ்வளோ சத்தம் போட்டேன். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா விடையாற்று உற்சவத்துடன் நிறைவு பெற்றது. கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தினமும் சிறப்பு திருமஞ்சனமும் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பெருமாள் மாட வீதி உலாவும் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து புஷ்ப பல்லக்கில் உற்சவர் பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவமும் பக்தர்களின் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவின் நிறைவு நாளில் விடையாற்று உற்சவத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய உற்சவர் வரதராஜ பெருமாள் உள்புறப்பாடு நடைபெற்றது. இதனுடன் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா இனிதே நிறைவு பெற்றது. பின்னர் விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் செல்வராஜ், சாந்தாதேவி, ராமன், லக்ஷ்மணன், பல் மருத்துவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் உற்சவதாரர்கள் மற்றும் பக்தர்கள் மேற்கொண்டிருந்தனர். மாலை வயம் சொன்னேன் முந்த மறுமொழி வழிமொழி நீ என்ன. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்குட்பட்ட திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியின் சமுதாய நலப்பணி திட்டம் CSS மற்றும் தேசிய மாணவர் படை NCC சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி நிர்வாகி டாக்டர் சம்பத் தலைமை தாங்கி நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் டாக்டர் சுசிலா சம்பத் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட திருக்கனூர் காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர் கோவிந்தராஜி மற்றும் கலியமூர்த்தி ஆகியோர் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அப்போது போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல், மனம் மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினர். இதனைத் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற காலை இறைவணக்க கூட்டத்தில் மாணவர்கள் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர். பின்னர் பள்ளி வளாகத்தில் இருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி காந்தி நகர், பிள்ளையார் கோவில் வீதி, வணிகர் வீதி, KR பாளையம், திருக்கனூர் மற்றும் சித்தலம்பட்டு முக்கிய கடை வீதிகள் வழியாக சென்று மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. பேரணியின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்கள் போதைப்பொருள் தடுப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நாடகத்தை திருக்கனூர் கடை வீதியில் பொதுமக்கள் முன்னிலையில் அரங்கேற்றினர். அந்த நாடகம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த பேரணியில் சமுதாய நலப்பணி திட்டம் CSS, தேசிய மாணவர் படை NCC,
சாரணர் மற்றும் சாரணியர் இயக்க மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொறுப்பாசிரியர்கள் கலந்து கொண்டு பேரணியை வழிநடத்தினர். இந்நிகழ்ச்சியில் நிறைவில் பள்ளி இயக்குநர் டாக்டர் ஹரிஷ்குமார் நன்றி கூறினார். சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண்ணிற்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து பேருந்தை நேரடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு இயக்கி சிகிச்சைக்காக சேர்த்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் மனிதநேய செயல் பொதுமக்களின் பாராட்டை பெற்றுள்ளது. திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவர் தமிழக அரசு பேருந்தில் புதுச்சேரிக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். பேருந்து புதுச்சேரி அருகே வந்தபோது அவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு பேருந்தை நேரடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவுக்கு இயக்கி சென்றனர். அங்கு ஐஸ்வர்யா பாதுகாப்பாக அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை அளித்தனர். பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். பயணியின் உயிரை காக்க துரிதமாகவும் மனிதநேயத்துடனும் செயல்பட்ட தமிழக அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பலரும் அரசு பேருந்து ஊழியர்களின் உடனடி நடவடிக்கையை பாராட்டி வருகின்றனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் தலைவராக பிரபாகரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் சங்கத்தின் இயக்குநர்களாக சத்தியமுருகன் மற்றும் ஆசை தம்பி ஆகியோர் PS பாளையம் கிராம பொதுமக்களின் ஒருமித்த ஆதரவுடன் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் புதுச்சேரி அரசின் அமைச்சர் நமச்சிவாயத்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்து தேர்வு ஆணையை பெற்றுக் கொண்டனர். அப்பொழுது அமைச்சர் புதிய பொறுப்பை ஏற்றுள்ள நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து கூட்டுறவு சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிவதால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியாளர் உத்தரவின்படி தெருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மண்டல கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் டாக்டர் செல்வகுமார் அறிவுரையின் பேரில் நடைபெற்ற இந்த பணிக்கு கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் துர்கா தலைமை தாங்கினார். நகராட்சி சுகாதார ஆய்வாளர் கிருஷ்ணவல்லவன் மேற்பார்வையில் பணிகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்ட விலங்கு நல அலுவலர் மருத்துவர் செல்வமுத்து தலைமையில் விலங்குகள் நல பணியாளர்கள் மற்றும் நகராட்சி சுகாதார பணியாளர்கள் இணைந்து தெருநாய்களை மனிதாபிமான முறையில் பிடித்து அவற்றுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தினர். பின்னர் அவை பிடிக்கப்பட்ட அதே பகுதிகளில் பாதுகாப்பாக மீண்டும் விடுவிக்கப்பட்டன. இந்த பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நகராட்சி மேற்பார்வையாளர் சங்கர் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் சிறப்பாக மேற்கொண்டனர். இந்த சிறப்பு முகாமின் மூலம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மொத்தம் 48 தெருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹலோ ஒரு நிமிஷம் லைனில் ரா. புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் மாநில இலவச அரிசி திட்டத்திற்காக அரிசி கொள்முதல் செய்யப்பட்டதில் பெருமளவில் முறைகேடுகள் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டி புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் டி நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இந்த புகார் மனுவில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை முதல் 2026ஆம் ஆண்டு மே மாதம் வரையிலான 11 மாத கால அரிசி கொள்முதல் ஒப்பந்தத்தில் ஒப்பந்தம் நிறுவனம் வெறும் 5 மாதங்கள் மட்டுமே அரிசி விநியோகம் செய்தது. மீதமுள்ள ஒப்பந்த கடமைகளை நிறைவேற்றாமல் பாதியிலேயே கைவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் முறையான டெண்டர் நடைமுறைகளை பின்பற்றாமல் விதிமீறல்கள் நடைபெற்றதாகவும் இது தொடர்பாக கான்ஃபெட் மேலாண் இயக்குநர் ஐயப்பன், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அரசு செயலர் விக்ராந்த் ராஜா,
துறை இயக்குனர் முத்துமீனா, ஒப்பந்த நிறுவனம் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் மீது விரிவான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த புகாரை அளிக்கும் போது இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோவலன், ராஜ் கன்னடி, ஹரிஷ், சமூக ஊடக பிரிவு மாநில செயலாளர் பாலாஜி, அஸ்லாம் மற்றும் ஜமீல் ஆகியோர் உடனிருந்தனர். இது தொடர்பான ஆவணங்களை வெளியிடுவதற்காக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறும் என்றும் இதில் முறைகேடு தொடர்பான விரிவான தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் ஆனந்தபாபு நடராஜன் தெரிவித்தார். புதுச்சேரியின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சிக்கான மிகப்பெரிய வாய்ப்பு மீன்வளத்துறையில் உள்ளது. 45 கிலோமீட்டர் நீளமான கடற்கரை, வளமான உள்நாடு மற்றும் உவர் நீர் வளங்கள், அனுபவமிக்க மீனவர் சமூகம் ஆகியவற்றால் இந்தியாவின் நில பொருளாதாரத்தின் முக்கிய மையமாக உருவாகும் திறன் புதுச்சேரிக்கு உள்ளது என பேராசிரியர் டாக்டர் ராமதாஸ், தலைவர், புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் கூறுகையில், தற்போது ஆண்டுக்கு சுமார் 38,000 மெட்ரிக் டன் மீன் உற்பத்தி நடைபெற்று ரூபாய் 300 முதல் ரூபாய் 350 கோடி வரை பொருளாதார மதிப்பு உருவாக்குகிறது. அறிவியல் தொழில்நுட்பம், ஆழ்கடல் மீன்பிடி, நவீன துறைமுக வசதிகள், பதப்படுத்துதல், குளிர் சங்கிலி மற்றும் சந்தைப்படுத்துதல் அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தினால் உற்பத்தியை 1 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கும் வருவாயை ரூபாய் 1000 கோடி அளவிற்கும் உயர்த்த முடியும். எனினும் மீன்வள வளர்ச்சியுடன் இணைந்து மீனவர்களின் வாழ்க்கை பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும். கடலில் உயிரை பணயம் வைத்து உழைக்கும் மீனவர்கள் மட்டுமல்லாமல் பெண்கள், மீன் விற்பனையாளர்கள், வலை பழுது பார்ப்போர், பதப்படுத்தும் தொழிலாளர்கள், ஐஸ் ஆலை தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் இன்னும் சமூக பாதுகாப்பு அமைப்புக்கு வெளியே உள்ளனர். இதற்கான நிரந்தர தீர்வாக புதுச்சேரி மீன்வள வளர்ச்சி மற்றும் நல வாரியம் என்ற சட்டப்பூர்வ தன்னாட்சி அமைப்பை அரசு உருவாக்க வேண்டும். இந்த வாரியம் ஒருபுறம் உற்பத்தி, தொழில்நுட்பம், பயிற்சி, ஆராய்ச்சி, பதப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதலை ஒருங்கிணைத்து செயல்படுத்த வேண்டும். மறுபுறம் விபத்து நிவாரணம், உயிரிழப்பு உதவி, ஓய்வூதியம், கல்வி உதவித்தொகை, திருமண உதவி, மகப்பேறு உதவி உள்ளிட்ட நலத்திட்டங்களை சட்டப்பூர்வ உரிமைகளாக வழங்க வேண்டும். இந்த வாரியத்திற்கு தேவையான நிதியை தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் மற்றும் மத்திய மீன்வள அமைச்சகத்தின் திட்டங்களின் மூலம் பெற முடியும். எனவே நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த முயற்சியை தள்ளி போட முடியாது. மீன்வளம் என்பது ஒரு சாதாரண துறை அல்ல, அது புதுச்சேரியின் எதிர்காலம், பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய இயந்திரம். மீனவர் நலன் என்பது ஒரு நலத்திட்டம் அல்ல, அது சமூக நீதியின் அடையாளம். எனவே வரும் பட்ஜெட்டிலேயே புதுச்சேரி மீன்வள வளர்ச்சி மற்றும் நல வாரியம் அமைப்பை அறிவித்து அதற்கான தனி சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் நிறைவேற்ற அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேராசிரியர் டாக்டர் ராமதாஸ், தலைவர், புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூரில் அமைந்துள்ள அருள்மிகு சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் ஆனி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அலங்கார பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றன. விழாவை ஒட்டி உற்சவர் அருள்மிகு பொய்யாமொழி விநாயகர் யோக கணபதி அலங்காரத்தில் வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து உற்சவர் பொய்யாமொழி விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் ஊஞ்சல் சேவையில் எழுந்தருளிய விநாயகருக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடசோபச்சார பூஜைகள், மலரர்ச்சனை, பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்து வழிபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.